Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிங்கம் சார், எங்க பெட் ஹோம் நீங்க தான் நல்லபடியா திறந்து வைக்கணும் சார். ப்ளீஸ். ஐயோமா, நான் திறந்து வைக்க மாட்டேன். சாரி. சிங்கம் சார், இது வந்து ஒரு பெட் ஹோம். அது மட்டும் இல்ல சார், உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் சார். அப்பேற்பட்ட நீங்க இத ஓபன் பண்ணாம வேற யார் சார் பண்ண முடியும்? ஐயோமா, நீங்க என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றதுனால நான் திறந்து வைக்கிறேன். ஓகேவா? யா. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நண்பர்களே, இனிமே இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காதுங்க. யாருக்கு இதை ஓபன் பண்ணி விட்டான்னு ஒண்ணு தெரியலையே. ஓகே ஓகே சரி, ஆனா அடுத்த தடவை இப்படி நடக்க கூடாது, புரியுதுல்ல? என்ன சத்தம் இது? இப்ப உங்களை என்ன பண்றாரு பாரு. போட்டு பத்தலோ, என்ன நீங்க நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா? நீங்க உங்க பெட்டையே அமைதியா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க எப்படி ராத்திரியும் பகலுமா கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. பாக்ஸராச்சு, இதெல்லாம் மிருகங்களாச்சு. இதுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லுங்க. எப்படி புரிய வைக்கிறதா? சரிதான், இதுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? சரி, மேல போய் யோசிங்க, அப்புறம் கீழே வந்து சொல்லி கொடுங்க. இந்தாங்க. மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நீங்க வாசல் வழியா வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களா? என்னப்பா எப்ப பார்த்தாலும் மேல இருந்து விழுறீங்களே, என்ன ஆச்சு? கவலைப்படாதப்பா மோட்டு, கவலைப்படாத. இந்தாப்பா கேஜெட், இத டாக்ஸோட கேட்டு கிட்ட வச்சிரு. அங்க நீங்க எது பேசினாலும் டாக்ஸ்க்கு உங்க பாஷை நல்லா புரியும்பா. அப்புறம் உங்களுக்கும் டாக்ஸோட பாஷை நல்லா தெரியும்பா. ஜெய் ஹோ. Thank you, ya scientist. இப்ப இதை ஆன் பண்ற மாதிரி. ஓகே, ஏன் சும்மா காத்திட்டு இருக்கீங்க? எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு சாப்பாடு வேணும், ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தானே வேணும், இப்ப தட்டு நிறைய கொண்டு வரேன். சரி மோட்டோ, அப்ப நான் இப்பவே போய் சீக்கிரமா சமையலை செஞ்சு முடிச்சிடுறேன். அட, உங்களால எங்க பாஷையை புரிஞ்சுக்க முடியுமா? வெரி குட் வெரி குட். எங்களுக்கும் உங்க பாஷை ரொம்ப நல்லாவே புரியுது. சரியா மோட்டோ, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, இந்த காலத்தோட டாக்ஸோட டிமாண்ட் எவ்வளவு எல்லாம் இருக்குன்னு. என்ன மோட்டோ? இந்த டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மோட்டு பத்துலு உங்க முதலாளிங்க கிட்ட இருந்து 800 ரூபாய் வாங்குறாங்க. இவ்வளவு அதிகமா காசு வாங்கும் போது ஒவ்வொரு டாக்கும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 எல்லாம் கொடுக்கணும்ல. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. இன்னும் எத்தனை நாள் தான் டாக் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சொல்லுங்க? 2 நிமிஷம் நண்பர்களே, சாப்பாடு சூப்பரா ஆவி பறக்க வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு மட்டன் பிரியாணி வேணும். அப்புறம் எனக்கு சிக்கன் 65 வேணும். அப்பா, டாக்ஸுக்கு இதெல்லாம் யாருப்பா கொடுப்பா? புரியலையே. எங்க முதலாளி கிட்ட ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வாங்குறீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. முடியாது, போடா. டாக்ஸுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் நாங்க கொடுப்போம். இருங்க, இப்ப நாங்க என்ன பண்றோம் பாருங்க. நண்பர்களே, தயாரா? மனுஷருக்க பாக்ஸரு, நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு கேக்குது. இங்க பாருங்க பாக்ஸர், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த காலத்து டாக்கிங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இதுங்களை கத்தப்படாதீங்கன்னு. ராத்திரி பகலா பவு பவுன்னு கத்திக்கிட்டே இருக்கே, என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இத பத்தி நீங்க மேல போய் நல்லா யோசிச்சுட்டு வாங்க. இந்தாங்க.
பாவம் நீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க 2 பேர்த்தையும் அவன் அடிச்சிருப்பான். எங்களை கொஞ்சம் திறந்து விடுங்க, நாங்க போய் அவனுக்கு புரிய வச்சுட்டு வரோம். இதுக்கப்புறம் அவன் உங்களை அடிக்கவே மாட்டான். நிஜமாவா? அப்ப அந்த பாக்ஸர் ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. நீங்க கேக்குற மட்டன் சிக்கன் எல்லாம் சூப்பரா செஞ்சு கொடுக்கறேன். வயிறு நிறைய சாப்பிடலாம். ஓகே, போக. நீங்களும் போக, சீக்கிரம். நல்லா கடிச்சிட்டு வரணும். ஆமா. ஐயோ, காப்பாத்துக்க காப்பாத்துக்க, யாராவது காப்பாத்துக்க. ஏய், விட்டுருக்க. ஏய், என்ன விடுங்க. சாரி மோட்டு பத்திரம், தப்பு நடந்துருச்சு. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. என்ன விட்டுருக்க. பாடம் கத்து கொடுத்து இதை அனுப்பி வச்சுக்க. இப்ப பாருங்க என் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு. என்ன பண்ற பாரு. ஆமா, உங்களுக்கு என்ன அடிஷனலா 2 பல்லு முளைச்சிருக்கு? இப்பவே மோட்டோ, ஓட சொல்றேன். வேண்டிய நேரம் விட்டா. எங்கடா ஓடுறீங்க? டாக்ஸ் கடிச்சா எப்படி வலிக்கும்னு இப்ப உங்க 2 பேருக்கு நான் புரிய வைக்கிறேன். வேடா. ஐயோ. ஓடுறா. சரி வாடா பத்தலும், இவங்களுக்கு சிக்கன் மட்டன் செஞ்சு கொடுத்துருவோம்டா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்னமோ கிடைக்குதுடா. பத்லு வேடிக்கை பார்க்காம அதை வெளியேடு. வெளியே ஏன்றா. சீக்கிரம் கிடைக்குதுடா. என்னது? அதை விட மாட்டேன்டா. என்ன தைரியம் இருந்தா இதை போட்டு எண்ணெய கடிக்கும். என்ன மனுச்சிருக்க பாக்ஸரு. நான் எதையோ அடிக்க போய் குறி பக்கமா மூக்க அடிச்சுட்டேங்க. எப்படி படிச்சு? அந்த பிளை அந்த பக்கமா பறந்து போச்சா. நான் கையில இதை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா நீங்க சொல்லாம கொள்ளாம அப்படியே உள்ள வந்துட்டீங்க. இருங்க, இப்ப எப்படி அடிக்கணும்னு நான் உங்களுக்கு கத்து தரேன். சார் காப்பாத்துங்க. இந்த பாக்ஸர் எப்ப பாரு எங்களை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டே இருக்காருங்க. மாட்டிக்கிட்டீங்க. என்ன ஓபன் பண்ண வச்சு மாட்டி விட்டீங்கல்ல, அந்த டாகியை ஏன் பின்னாடி துரத்தி விட்டீங்க. அதெல்லாம் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. வாங்க, நீங்க வெளியே வாங்க. இப்ப பாருங்க நான் உங்களை என்ன பண்றேன்னு. ஓய் கான்ஸ்டபிள்ஸ், எல்லாத்த விட பெரிய லத்தி எடுத்துட்டு வாங்க. ஸ்பெஷல் போலீஸ் லத்தி, சீக்கிரம். பத்துல இப்ப என்னடா பண்றது? அட செய்யறதுக்கு என்ன இருக்கு மோட்டோ? இங்கேயும் அது தானே நடக்க போகுது. இங்க இருந்து சீக்கிரமா ஓடிடலாம் மோட்டோ. ஓகே மை டியர் சிக்கம் சார், அப்புறமா நாம மீட் பண்ணலாம். டாடா. ஏய், எங்க போறீங்க? நில்லுங்க. மோட்டு பத்துல என் உயிர் நண்பா. டாக்ஸ் எப்பவுமே சிக்கன் 65 மட்டன் பிரியாணி எல்லாம் கேட்காதுப்பா. எனக்கு தெரிஞ்சு யாரோ அதுங்கள கண்டிப்பா தூண்டி விட்டுருக்காங்கப்பா. மை டியர் செல்லக்குட்டிகளா, ஒரு டவுட். உங்ககிட்ட வந்து இந்த மட்டன் சிக்கன் பிரியாணிங்கிற விஷயத்த யார் சொன்னான்னு சொல்லுங்க. அதை விட முக்கியமா உங்களை பாத்துக்க நான் 800 ரூபாய் வாங்குறேன்னு யார் சொன்னான்னு சொல்லுங்க. ஒரு குண்டான குட்டியான மனுஷன் வந்தான். அவன் என்ன செய்ய சொன்னானோ அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். ஒக்க மக்கா அது ஜானாச்சே. அந்த பயப்புல எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கு. நாங்க என்ன வேலை பண்ணா அதை கெடுக்கிறதே அவனோட முக்கியமான வேலையா போச்சு. இங்க பாருங்க நண்பர்களே, நீங்க அவங்களோட பேச்செல்லாம் எதுவும் கேட்காதீங்க, சரியா? ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இரு வர. ஏய் நில்லு, எங்க ஓடுற? நில்லு, எங்க ஓடுனாலும் தப்பிக்க முடியாது. ஏய் மோட்டோ, உன்னோட டாகி என்ன கடிச்சிருச்சு. இப்ப நான் உங்களை விட போறது இல்ல. ஏய் கொஞ்சம் நில்லுங்க. அட, இங்க வேற ஏதோ ஒரு டாகியோட வாடை அடிக்குதே. எங்க? அட எங்கன்னு சொல்லு.
அதான் அங்க இருக்கு, டேபிளுக்கு அடியில பாருங்க. ஐடியா பாக்ஸர் அண்ணன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்துரும் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஐடியா சொல்றேன் பாருங்க. டிங் டிகானா டங் டங் டகானா ஓபன் த டோர் டிமக்டா. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க கடிக்காதீங்க. நான் உங்க இடம் இல்ல, நான் தான் ஜான். என்னை விட்டுருங்க, காப்பாத்துங்க. யாராவது இதுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். பாக்ஸர் அண்ணாச்சி, இது ஜானே தான். இந்த ஜான் பைப்போல தான் டாக் மாதிரி வேஷம் போட்டு உங்களை பின்னாடி கடிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா டாக்ஸையும் அவுத்து விட்டது இந்த பைப்போல தான். டாக்ஸுக்கு மட்டன் சிக்கனை பத்தி சொன்னதும் இவனே தான். வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் ஜெயிலுக்கே போயிடுறேன். ஐயோ Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.